என்னுடைய அப்பா ரொம்ப நல்லா பாடுவார். எனக்கு தெரியாது அப்பா அப்ப என்ன எனக்கு பாடினார்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு உருது பாட்டு பாடுனார். ஆனா அந்த பாட்டு ஒலிக்கும் போது நான் தூங்கிடுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த பாட்டு. நான் இப்ப சமீப காலத்துல ஒரு 45-50 நாட்கள் முன்னால கனடா நாட்டு போயிருந்தேன். அந்த நாட்டுல தற்கொலை செய்து கொள்ளுகின்ற இளைஞர்களுடைய விகிதாச்சாரம், தமிழ் பேசுகின்ற குழந்தைகளின், ஆண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. 63 பேர் போன வருஷம் இறந்திருக்காங்க. அதனால இன்னர் ஹார்மனி அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்து மிஸ்டர் தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பேச கூப்பிட்டு இருந்தது. நாங்க போயிருந்தேன். அப்படி போயிருக்கும் போது ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க உறவுகளே, நாம் தேடி போன விஷயம் மிக சிறப்பானதாக இருக்கலாம். இறைவன் அருள் நம் மீது இருந்தால் கிடைக்கக்கூடியது அதைவிட சிறப்பானதாக இருக்கலாம். நான் போனது ஏதோ பேசுவதற்காகத்தான். ஆனால் அந்த இடத்தில் கிடைத்த அனுபவம் இருக்குல்ல, நான் பேசியதை விட மிகவும் முக்கியமானது. அங்கு நேர்ந்த அந்த அனுபவங்களை நான் சொல்றேன். அந்த வீட்டுல ஒரு 6 மாத குழந்தை. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. ஆனா பேரழகு. அந்த குழந்தையே பேரழகு தான். பேரழகு பார்த்தாலே அப்படி தொத்திக்கும். எல்லார்கிட்டையும் வந்துடும். உடனே லட்டு மாதிரி வந்துடும். ஆனா அது சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடல. உடனே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த குழந்தையுடைய அம்மா சொன்னாங்க, ஆர்த்தி நீ பாட ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண, அப்பதான் அந்த பாப்பா சாப்பிடும். அந்த அம்மா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சிங்க. அதுக்கு ஒரு 23-24 வயசு இருக்கும். குழந்தை கலகல கலகலன்னு சிரிக்குது. ஒன்னும் செய்யல. அந்த அம்மா பாடுச்சு. தாயினுடைய அந்த குரலையும் அந்த சத்தத்தையும் அந்த இசையும் கேட்ட உடனே குழந்தை அப்படி சிரிக்குது. சிரிச்ச உடனே அந்த அம்மா சோறு ஊட்டிருச்சு. அதை சாப்பிட்டுருச்சு. நான் 3 நாள் இருந்தேன். 100 தடவையாவது அந்த பாட்டு கேட்டிருப்பேன். அந்த குழந்தை அந்த பாட்டு பாடினாதான் சாப்பிட்டுச்சு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியணுமா என்ன பாட்டுன்னு? ஏன்னா உங்க பிள்ளைக்கும் சோறு ஊட்டணும்ல. காத்து மேல, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து சைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குது, சிரிக்குது. அந்த வீட்டுல 3 நாள் தங்கி இருந்தேன். வீட்டை விட்டு வெளில வரும்போது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வந்தேன், நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா உன் குழந்தை உன் பேச்ச கேட்கல, கெட்ட பாடல்கள் எல்லாம் குத்துப்பாட்டெல்லாம் கேட்குது, சரியான வகையில வாழ்க்கையில வளரல அப்படின்னு நீ குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதன் ரசனையை 6வது மாதத்திலேயே நீ மாற்றி வைத்திருக்கிறாய். அது ஏதேனும் வழிகேடாக நடந்தால் அதன் பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லிவிட்டு நான் அந்த வீட்டை விட்டு வந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு பாடினார். எனக்கு பாடலாம் தெரியாது. பர்வீன் சுல்தானானு பாடுவாங்கன்னு தான் பேர் வச்சார் போல இருக்கு அப்பா. ஏன்னா பெரிய பாடகி ஒருத்தங்க இருக்காங்க, பத்மபூஷன் பேகம் பர்வீன் சுல்தான், அவங்க பேர் தான் வச்சார் அப்பா. எங்க அண்ணன் பேர் காலிப், கவி. அப்பா அவ்வளோ அன்பு, கவிதை மேலையும் பாடல் மேலையும் அவ்வளவு அன்பு அப்பாக்கு. அப்பா பாடிய பாட்டை நான் யோசிக்கிறேன். 15 வயது வரைக்கும் கேட்டிருக்கிறேன். 45 வயது கடந்து நிற்கிறேன். இப்பொழுது அந்த பாடல் எனக்கு புரிகிறது. புரிகின்ற பொழுது என் காலில் இருந்து நிலம் நழுவுகிறது. எவ்வளவு ஞானமான பாட்டை அப்பா சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று நான் யோசிக்கிறேன். அந்த பாட்டு வேற எதுவும் இல்லை, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுல உருது பேசுறவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வீட்டுல உருது பேசுறவன், ரொம்ப நல்லா தெரியும் உங்க எல்லாருக்கும் அந்த பாட்டு. உருது பேசுறவங்களா இருந்தா, எனக்கு பாட்டு வராது, எனக்கு தொண்டையும் கட்டி இருக்கு. இருந்தாலும் தாய்க்கும் ஆசிரியருக்கும் மனம் இருந்தால் போதும் தானே, குரல் வளம் தேவையான. நான் வேணா சூப்பர் சிங்கர்லயா போய் பாட போறோம். हेलो ताल मिले नदी के जल में, அப்பா பாடுவாருங்க. नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में, सूरज को धरती तर से, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में. என்ன பாட்டு தெரியுமா, அர்த்தம் தெரியுமா? நான் அந்த பொண்ணு காத்து மேல காத்து கீழேன்னு பாட்டு போட்ட உடனே எங்க அப்பா எனக்கு என்ன பாடினாருன்னு யோசிச்சேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த பாட்டுல? தாளத்தோடு நதி சேர்கிறது, நதி கடலை சேர்கிறது, கடல் எங்கே சேர்கிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி போல ஒவ்வொரு ஆத்மாவும் தகித்து கிடக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? சிப்பி கடலுக்குள்ள இருக்கு, சுத்தி தண்ணி இருக்கு. ஆனால் அந்த தண்ணி அந்த சிப்பியின் தாகத்தில் தீர்ப்பதற்கு ஒரு துளியை பெற்றிருக்கவில்லை. அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது.
அது வந்து சேருகின்ற பொழுது அந்த துளி முத்தாக மாறுகிறது. நல்ல சொற்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பள்ளிக்கூடத்தை ஒழுக்கமான கல்வி நிறுவனமாக தூக்கி நிறுத்துவதில் இந்த ஹஸ்ரத்துகள் வந்து நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் வெளிப்படுகின்ற சொல் வெறும் சொல்லல்ல, தாகத்தோடு தவித்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தருகின்ற சொல் வாழ்க்கையில் பயன்பட்டு போனால் அது முத்தாக மாறும் இல்லையா?